சென்னை தாம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் பட்டப்பகலில் நடந்து சென்ற ஐஏஎஸ் பயிற்சி மாணவியிடம் 7 சவரன் தங்கச் செயின்கள் பறிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை பகுதியில் ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற சிவில் சர்வீஸ் பணிகளுக்கு பயிற்சி கொடுக்கும் தனியார் பயிற்சி நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. அந்த நிறுவனத்தில் ஏராளமான இளம் பெண்கள், இளைஞர்கள் சேர்ந்து பயிற்சி பெறுகின்றனர். இந்த நிலையில் இன்று மதியம் 1 மணி அளவில் ஐஏஎஸ் சிவில் சர்வீஸ் பயிற்சி பெறும் கூடுவாஞ்சேரியை சேர்ந்த சுமார் 22 வயது ஐஏஎஸ் பயிற்சி மாணவி ஒருவர் வகுப்பு முடிந்து கூடுவாஞ்சேரிக்கு பேருந்தில் செல்வதற்காக நடந்து சென்றார். இந்து மிஷன் மருத்துவமனை அருகே உள்ள சிக்னலில் இருந்து தேசிய நெடுஞ்சாலையை கடந்து தாம்பரம் பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்காக நடந்து சென்றபோது லுங்கி மற்றும் ஷர்ட் அணிந்திருந்த இளைஞர் ஒருவர் மாணவி அணிந்திருந்த தங்க தாலி மற்றும் தங்கச் செயினை பறித்து சென்று ஓடினார். மாணவியின் அலறல் சத்தம் கேட்டு அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் வழிப்பறியில் ஈடுபட்ட இளைஞரை துரத்தி சென்ற நிலையில் கையில் வைத்திருந்த தங்க நகைகளை சாலை ஓரம் வீசிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக பாதிக்கப்பட்ட மாணவி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாம்பரம் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், தேசிய நெடுஞ்சாலை ஆகிய இடங்களில் சமீப காலமாக இரவு பகல் என்ற வித்தியாசம் இல்லாமல் 24 மணி நேரமும் இதேபோல் பெண்கள், முதியோர் ஆகியோரிடம் செயின்கள் பறிப்பது, செல்போன்கள் பறிப்பது போன்ற சம்பவங்கள், வழிப்பறி கொள்ளைகள் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு அளிக்காமல் அலட்சியம் காட்டுகின்றனர் என்று பொதுமக்கள் தரப்பில் கூறுகின்றனர்.